இந்த ஈரானுடன் இஸ்ரேல் போர் அன்று கத்தார் இந்த ஆல் ஜசீரா சொன்னது எல்லாம் முழுவதும் பொய். காரணம், இஸ்ரேல் விமானங்களை சுட்டார்கள், அதன் பிறகு ஒரு புல்லும் நடக்கவில்லை. ஈரானின் மீது இஸ்ரேல் தாண்டவமாடியது, முழுவதும் எடுத்து அழித்தது. அதன் பிறகு லெபனானில் ஹிஸ்புல்லா, ஈரான் இஸ்ரேல் ஃபைட்டர் ஏர்கிராப்டை அடித்து வீழ்த்தியதாக சொன்னார்கள். அதேபோல் ட்ரோனை அடித்து வீழ்த்தியதாக சொன்னார்கள். பின்னர் அதுவும் பொசுங்கி போயிற்று. இறுதியாக இந்த காசா இஷ்யூ வந்த பிறகு மக்களுக்கும் பிடிபட்டது. இமாம் சொல்வது முழுவதும் மத தீவிரமும் பொய்யும் மட்டுமே என்று. அல் ஜசீரா விளையாடிய விளையாட்டு பொசுங்கி போயிற்று. பல நாடுகள் எச்சரிக்கை விட்டன கத்தாருக்கு. பலரிடமும் பல நாடுகளிடமும் மன்னிப்பு கேட்டன. அதன் பேரில்தான் பின்னர் அல் ஜசீரா அப்படி ஒரு ரிப்போர்ட்டிங் வீடியோ போட காரணம் ஏற்பட்டது. எங்கும் பிடித்து நிற்க முடியவில்லை. இப்போது தெரிந்து கொள்வது, அல் ஜசீராவின் மேனேஜ்மெண்டில், மீடியா மேனேஜ்மெண்டில் உள்ள பலரை நீக்குவதற்காக கத்தார் அரசாங்கம் முயற்சி செய்கிறது. காரணம், இதேபோல் மீண்டும் நடந்தால் மூடி போக வேண்டிய நிலை ஏற்படும். பல நாடுகளில் இது தடை செய்யப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளிலும் தடை செய்துவிட்டால் இதன் நெட்வொர்க் சம்பவங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். அதன் பேரில் பல தலைகள் உருளும் என்று சொல்கிறார்கள். அதற்குள் இதேபோல் தீவிரவாதம் காரணமாக ட்ரம்ப் உறுதியாகவும் இந்த இஸ்ரேலும் ஹமாஸின் அந்த சம்பவம் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கிறார். சில நேரங்களில் ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டு அடி கொடுப்பார், அல்லது இந்த பொருளை மூடி அங்கு போக வேண்டியதாகிவிடும். இதில் எதுவாகிலும் வரும் நாட்களில் நாம் அதன் உண்மையான பிக்சர் பார்க்க முடியும்.